விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநயா இந்த பரப்புரைக்கு இடையே நம்மிடம் இருக்கார். அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். இப்போ மருத்துவரா இருக்கக்கூடிய நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க மேடம்? அந்த அரசியல் எப்படி வந்தது? நம்ம என்ன படிப்பு படிச்சுட்டு இருந்தாலுமே, நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே அரசியலை யாருமே புறக்கணிக்க முடியாது. நம்ம வேணாம்னு நினைச்சாலும் அரசியல் நம்ம கூடயே தான் இருக்கும். அதனால படிச்சதுக்கும் அரசியல் வந்ததுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னா, தேவை இருக்குது, காலத்தின் கட்டாயமா நாங்க இங்க வந்திருக்கோம். தேவை இருந்ததால தான் நானே அரசியலுக்கு வந்துட்டேன். அண்ணன் எப்பயுமே சொல்லுவாரு, நீ மற்றவங்கள பார்த்து சரியில்லை, இவங்க ஆட்சி சரியில்லை, அவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ இறங்கி சரி பண்ணு. ஏன் உன்னால முடியலையா? உன்னால முடியாது, மற்றவங்களால எப்படி முடியும்? இந்த மாதிரிலாம் கவனிக்கும் போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஒரு காலகட்டத்தில் யாருமே சரியில்லை, நோட்டா தான் அப்படின்லாம் நான் இருந்தேன். அப்போ நோட்டான்றது அது வேற சப்ஜெக்ட், அது ஒன்றுத்துக்கும் யூஸ்லெஸ் மாதிரி தான் அந்த நோட்டா. அதனால இதெல்லாம் கடந்து வரும்போது தான் எனக்கே புரியுது, சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்மளும் இறங்கி பண்ணலாம். ஒரு இளைய தலைமுறை கூட்டம் அரசியலை வெறுத்துக்கிட்டு இருக்கும் போது எங்களுடைய காலத்தின் கட்டாயமாக தான் நாங்கள் இங்கே நின்று இருக்கோம். அது அண்ணனுடைய அரசியலை கவனிக்கும் போது தான் அரசியல் இதுதான்றது புரியும். மற்றவங்களோட அரசியல், இப்போ திராவிட கட்சிகளோட அரசியல், ஆண்ட கட்சிகளுடைய பாலிடிக்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாக்கடை, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் யங்ஸ்டர்ஸ்லாம் நினைப்பாங்க. ஆனால் அண்ணனோட அரசியலை கவனிக்கும் போது தான் ஒரு ஆசை வரும், நம்மளும் பண்ணலாம், நம்மளும் போய் மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா போதும், அரசியல் தான் அது. அதுக்காக தான் வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்ய என்ன காரணம்? ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், அதனால எனக்கு திராவிட கட்சிகள் தேவையில்லை. தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய என்னோட தேசத்திற்கான அரசியல், அது தமிழ் தேசிய அரசியல், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உறுதியா நிலைப்பாடோட செய்யறாங்க. மற்ற கட்சிகள்லாம் நீங்க கேட்கலாம், ஆனா அந்த நிலைப்பாடு இருக்குமா, அந்த கூட்டணி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் இருக்குமானா கிடையாது. அதனால இந்த கட்சி தான் எனக்கு எல்லா கட்சிகளையும் பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கட்சி மேல ஈர்ப்பு நான் இதுக்குள்ள வந்தேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் நீங்க போட்டிட்டீங்க. இந்த ரெண்டு தேர்தலுக்கு என்ன வித்தியாசம்? தருமபுரியில போட்டியிட காரணம் என்ன? தருமபுரியில போட்டியிட காரணம், இது தனி தொகுதி. நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் தனி தொகுதின்றதால நான் அங்க போயிட்டேன். இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. விக்கிரவாண்டி என்னுடைய சொந்த தொகுதி, நான் பிறந்து வளர்ந்தது விக்கிரவாண்டி தொகுதி தான். அதனால நான் இங்கே போட்டிடுறேன். வித்தியாசம்னா அது கொஞ்சம் பெரிய பரப்பளவில் கொஞ்சம் நாட்கள் குறைவா இருந்தது. இது அந்த அளவுக்கு இல்லை, எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் வேலை செய்கிறாங்க. அதனால ரொம்ப சுலபமாகவே இருக்குது. அதாவது இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான சூழல் எப்பவுமே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இதில் திமுக கடுமையாக வேலை பார்க்குறாங்க. பாமகக்கு ஒரு செல்வாக்கான தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி, அவங்களும் நேரடியாக களம் காண்றாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நீங்க இருக்கக்கூடியவங்க எப்படி போட்டியா இருக்கு, களம் எப்படி இருக்கு? திமுக கிட்ட இருக்கிறது வெறும் காசு மட்டும்தான், கொள்கைகளோ கருத்துக்களோ எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க கூட்டம் கூட்டி வச்சு ஓட்டு கேட்கறது கூட காசு கொடுத்து தானே கேட்குறாங்க. அதனால அமைச்சர்கள் வருவாங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் வருவாங்க, எல்லாருமே எம்எல்ஏக்கள்லாம் குவிறாங்க, மற்ற எம்எல்ஏக்கள்லாம். ஆனால் அவங்க கிட்டலாம் என்ன இருக்கு? இப்போ நான் பயப்படணும்னா, ஐயோ அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க, அவங்க பெரிய அறிஞர்கள், அவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னும் போது நான் அச்சப்படலாம். சரி இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட என்ன கருத்துக்கள் முன்வைப்பாங்க, அதற்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம், அப்படி ஒரு இதுவே கிடையாது. அவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? காசு கொடுக்க வராங்க. அப்ப காசு கொடுத்து மட்டும்தான் ஓட்டு வாங்கணும்ன்றது தான் அவங்க எஜெண்டா. அப்ப அதை ஈஸியா நம்ம உடைச்சிடலாம். மற்ற ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு அவசியமா இருந்திருக்காது. நாங்க அரசியலுக்கு வரணும், நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று ஆரம்பிக்கணும்ன்றதுக்கான அவசியமும் இருந்திருக்காது. அதனால அவங்க பார்த்து பயப்படணும் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய ஒரு 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 பொருட்டாவே நாங்க மதிக்கல திமுகவை. அதே போல இன்னொரு கட்சியும் கேட்டீங்க, பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்க, அது மக்களுக்கே தெரியும். அவங்களுடைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதியா தான் தருமபுரியுமே இருந்துச்சு. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நாடாளுமன்றத்துல. காரணம், மக்கள் பிஜேபியை விரும்பலங்க. மக்கள் எதுக்கு மோடி இங்க என்ன செய்ய போறாரு? அதுவும் ஒரு இடைத்தேர்தல்ல அந்த கட்சியோட கூட்டணியில தான் நீங்க வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இதை நாங்க எடுத்து சொல்லி அவசியம் கிடையாது, மக்களுக்கே புரியும். அதனால நீங்களே பாப்பீங்க, இந்த ரெண்டு கட்சியுமே எங்களுக்கு மிகப்பெரிய போட்டி அப்படிலாம் இல்லை. வேணும்னா டைரக்ட்லி நாங்க
என்டிகே விசஸ் டிஎம்கே அப்படிதான் யோசிக்கிறோம். மற்ற எதுவும் இல்லை. விக்கிரவாண்டி தொகுதிக்குன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், அறிவிப்புகள் என்ன? முதல் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பா மக்கள் கிட்ட கொடுக்கறது, விக்கிரவாண்டி முழுக்க என்னுடைய தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்கள்லயும் ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுவேன் அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து நந்தன் கால்வாய் திட்டம் தான். விக்கிரவாண்டினாலே இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. இதை தேர்தலுக்கு தேர்தல் பயன்படுத்தி வாக்கு வாங்கணுன்றதுக்காகவே இதை செயல்படுத்தாம வச்சிருக்காங்களே தவிர இது வந்து ஒரு நொடியில செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் இது. அதை செயல்படுத்தும் போது 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாய நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அதே போல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது, நாங்க இதுவரைக்கும் போன இடத்துல எல்லா இடத்துலயும் சந்திச்சது சாலை வசதியே கிடையாது. இங்க சின்ன கிராமமா இருக்கட்டும், பெரிய பெரிய கொஞ்சம் வளர்ந்த பகுதிகளா இருக்கட்டும், ஒரே மாதிரியே தான் இருக்கு. சாலைல சாக்கடை போய்கிட்டு இருக்கு. மனுஷங்க நடக்கிற இடத்துல சாக்கடை போவோம், நாங்க ஒதுங்கி போய்கிட்டு இருப்போம், மக்கள் ஒதுங்கி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா சாலை பிரச்சனை இருக்கு. அந்த சாலை பிரச்சனையால போக்குவரத்து பிரச்சனையும் இருக்கு. சாலை இல்லைன்றதால நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதியே கிடையாது. அப்ப நீங்க இலவச பேருந்து விட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல சொல்லுங்க, இது ஒரு பேசிக்கான விஷயம் தானே. பஸ் வரவே இல்லை, பஸ்ஸுக்கே அங்க வழி இல்லை, அங்க நீங்க இலவசமா விட்டு என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் தான் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுக வந்து ஒரு பெரிய கூட்டணியோட போட்டி போறாங்க. அது மாதிரி பாமகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட போட்டி போறாங்க. 2 கட்சிக்கும் 2 வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. உங்களுக்கு அண்ணன் சீமானுடைய பிரச்சாரம் எப்படி பயனுள்ளதா இருக்கு? மக்கள்கிட்ட அதுக்கு என்ன வரவேற்பு இருக்கு? கூட்டணி கட்சின்றது மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இப்ப நாங்களே அதை தானே சொல்றோம். ஒரு இடைத்தேர்தலை கூட உங்களால கூட்டணியில இல்லாம சந்திக்க முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன கட்சி? நீங்கெல்லாம் ஒரு பெரிய கட்சினே ஃபர்ஸ்ட் சொல்லிக்க கூடாது. பெரிய கட்சினா அது நாங்க தான். ஏங்க, ஒரு தமிழ்நாட்டுல அதுவும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரு நலத்திட்டம் செய்யணும்னா அது ஒரு கட்சியால முடியாதா? சரி, நீங்க பிரச்சாரம் பத்தி கேக்குறீங்க, அவங்க மிஞ்சு போனா என்ன பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது செஞ்சிருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே தான் செய்யலையே. நாங்களும் இதுக்காக ஒரு தடவை வந்து கவனிச்சோம், நின்று அவங்க கூட்டத்துல எங்க ஆளுங்களை அனுப்பி கவனிச்சோம். சரி, என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமேனா, மகளிருக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், ஏரி வேலைகளுக்கு மாசம் 1200 ரூபாய் போன்ற நலத்திட்டங்கள் கொடுக்கறோம். இதை சொல்லி மட்டும்தான் வாக்கு கேட்கறாங்க. இதை தவிர்த்து ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்யவும் கிடையாது. அதனால இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு இத்தனை அமைச்சர்கள் இத்தனை பேர் கூட்டணியில இருந்து வந்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதை நாங்க பெருசாவும் பார்க்கல. இதை தவிர்த்து அவங்க கிட்ட என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அதனால அது ஒன்றும் இல்லை எங்களுக்கு. பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு விக்கிரவாண்டியில? அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? உறுதியா எங்களுக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் எதிரியான டிஎம்கேக்கு அவங்களுடைய வாக்கு எந்த காலத்திலயும் போவாது, இது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் அவங்க வந்து புறக்கணிச்ச ஒரு கட்சி தான் பிஜேபி. அப்போ அந்த பிஜேபி கூட இருக்கிறவங்கள அவங்க ஆதரிப்பாங்களான்றது முழுக்க முழுக்க மறுக்கக்கூடிய விஷயம்தான். அதுவும் இல்லாம இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடியவங்க அதிமுகவோட இருந்திருந்தா 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி இருக்கலாம். அது மக்களுக்கே தெரியும். ஐயா எடப்பாடிக்குமே வந்து அதுதான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமா இருந்தது. அப்போ இவங்க வேண்டான்னு கைவிட்டப்ப இவங்க ஏடிஎம்கேக்கு என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலை தான் இப்பவுமே இருக்குது. அதனால இந்த கட்சியோட வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ உறுதியா போகாது. அதை நாங்க மட்டும் சொல்லல, மக்களே எங்க கிட்ட வந்து சொல்றாங்க. நீங்க நிறைய சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும், ஏடிஎம்கே கரவேட்டி கட்டிக்கிட்டே நிறைய பேர் எங்க வாகனத்திலே ஏறி நின்று பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய இடங்களுக்கு அவங்களே துண்டறிக்கை எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போய் ஊரா துண்டறிக்கை கொடுக்கறது. அப்புறம் நிறைய என் காதால நான் என்ன வார்த்தை கேட்டேன்னா, இந்த தடவை ரெட்டையில நிக்கல, அதனால மைக்குக்கு தான் எங்க ஓட்டு, இந்த தடவை இல்ல மைக்குக்கு தான். இதை வந்து கேட்டு இதுதான் எங்களை இன்னும் கொஞ்சம் வந்து உத்வேகத்தோட ஓர வைக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு. முழுக்க அதிமுகவுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா கிடைக்கும். காலையிலேருந்து அந்த பிரச்சார திட்டம் எப்படி ஓகுறீங்க? ஒரு பெண்ணா இருக்கீங்க, கடுமையான பொது தேர்தலுக்கே பயங்கர வேலை பார்க்கணும், இப்போ இடைத்தேர்தல்லாம் இன்னும் கூடுதலா வேலை பார்க்க வேண்டிய நேரம்.
பிரச்சார திட்டம் எப்படி இருக்கு? காலைல எத்தனை மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குறீங்க? இரவு எத்தனை மணி வரைக்கும் பிரச்சார பயணம்? காலையில் ஒரு 8 மணி போல் நாங்கள் துவங்குவோம். 8-8:30 அந்த மாதிரி துவங்கிடுவோம். துவங்கிட்டு அதுதான் இப்போ எப்படி பயணத்திட்டம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு முதல் 2-3 நாட்கள்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. நாங்கள் ஒரு வீடாக இறங்கி போய் நின்று மக்களை சந்தித்து திண்ணை பிரச்சாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இது இடைத்தேர்தல் தானே, ஒரு தொகுதி தானேன்றதால நாங்கள் இறங்கி போய்லாம் வாக்கு சேகரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இறங்கி ஏறி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீபமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டி வச்சுட்டாங்க. திராவிட கழகத்தினர் வந்து ஒரு டென்ட் போட்டு ஒரு தெருவுக்கு ஒரு கொட்டா, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு 4 கொட்டா போட்டு மக்களை வந்து கூட்டி வச்சிடுறாங்க. எங்களுக்கு சுலபமாக போச்சு. நாங்கள் அந்தந்த இடத்துல போய் நிறுத்தி பேசிட்டு மக்களுடைய ஓட்டுக்கள்லாம் வந்து வாங்கிட்டு எங்கள் கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு வந்துடும். அதனால இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. இப்போ 2-3 நாளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பேசினா தானே நீங்கள் வந்து விட்டா தானே நீங்கள் பேசுவீங்கன்ற மாதிரி கூட்டத்தை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நேற்றுலாம் இறுதி கட்டமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லெடுத்து அடிக்கிறது, தாக்குதல் பண்ணுறது, ஏதாவது பண்ண அங்கேருந்து கிளம்பிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கெல்லாம் அவங்க வந்து கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் மதியம் உணவு இடைவேளை வரும். ஒரு 2:30, 3:30க்கெலாம் கூட சாப்பிட்ருக்கோம் 4 மணிக்கிட்ட. உடனே ஒரு அரை மணி நேரம், ஒரு அதிகபட்சமாக 1 மணி நேரம், இது வரைக்கும் அந்தளவுக்கு போனதில்லை, ஒரு அரை மணி நேரம் இடைவெளியிலே திரும்பவும் ஆரம்பிச்சிருவோம். திரும்பவும் பிரச்சாரம் ஆரம்பிக்கும். அப்புறம் அண்ணனுடைய பொதுக்கூட்டம் தினமும் சாயங்காலம் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருவோம் இந்த தொகுதியில். அது ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம். ஆனால் கூட்டம் வந்து 5:30, 6லேருந்தே ஆரம்பிச்சிடும். மற்ற பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க. நாங்கள் கரெக்டாக கூட்டத்தில் போய் நின்றுட்டு அது ஒரு அண்ணன் 10 மணி வரைக்கும், 9:30, 10 வரைக்கும் பேசுவார். அது வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இதுதான் போயிட்டுருக்கு. சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து கடுமையாக கோபமாக ஆக்ரோஷமாக பேசுன மாதிரி ஒரு வீடியோ. அந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, என்னோட வாய்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு கோவமா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க வந்து நான் மக்களை கூட்டி வச்சிருக்கிற இடத்துலலாம் பேசும்போது பாருங்க, நான் எல்லார்கிட்டையும் வந்து அண்ணா, இப்ப என்கிட்ட சண்டைக்கு வர திமுக நிர்வாகிகளை பார்த்து கூட நான் ஏன்னா இப்படி பண்ணி இருக்கிறீங்க, என்னுடைய மக்களை ஏன்னா இந்த அளவுக்கு அறியாமையில வச்சிருக்கிறீங்கன்ற ஒரு மனசு நொந்து போயிடும் பாத்தீங்களா. ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க கடக்க தான் புரியும் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்காங்க, அதை இவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து உணரும் போது தான் அது புரியும். அது வந்து போக போக எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த குரலும் மாறும்போது கொஞ்சம் எனக்கு வந்து அந்த கோவப்பட்டு பேசும்போது அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுதான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து நாங்க துண்டறிக்கை கொடுக்குறோம், அந்த மாதிரி திமுகவினர் கூட்டி வச்ச இடத்துல. அப்ப வந்து எல்லாரும் கையில வாங்கி படிக்கிறாங்க. உடனே அங்க இருக்க நிர்வாகிகள்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி படிக்கிறதுனா உடனே படிச்சிருங்க, இல்லாட்டி அவங்க நாங்கள் போனதுக்கப்புறம் பிடுங்கி கிழிச்சு போடக்கூட வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன உடனே நிறைய பெண்கள், அதில் குறிப்பாக ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த துண்டறிக்கையை மடித்து அவங்க முந்தானியில் இப்படி வச்சு முடிஞ்சு இப்படி வச்சுக்கிட்டாங்க. அப்போது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிடம் கண்ணே கலங்கிடுச்சு. அப்போது இதுதான் என் மக்கள், இதுதான் தமிழ் மக்களுடைய ஒரிஜினல் முகம், இதுதான். ஒரு அறியாமையில் இருக்காங்க, ஆனால் சொல்றதை ஏற்றுக்கக்கூடிய பண்பு இன்னமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் என்ன பண்றாங்க, காசு கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்தி வைக்கிறது, தேர்தல்னாலே இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள மாற்றி வைக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் ஒன்றும் திராவிடத்தை சேர்ந்த பெண் இல்லைல்ல, நான் ஒரு தமிழ் பெண்ணு தானே. அப்போ என்னுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கோபம் வரதானே செய்யும். நான் மற்றவங்கள மாதிரி கடந்து போகிறதுக்கு எனக்கு என் சொத்து கிடைச்சா போதும், நான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிடறேன், ஊழல் பண்ணி வச்சு காசு சேர்த்து வைக்கிறேன், மாளிகை கட்டி வைக்கிறேன்ற மனநிலை எனக்கு இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவம் வராமல் நான் கடந்து போயிருப்பேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேவை செய்யணும், மக்களை மாற்றணும்னு நான் வந்திருக்கும் போது எனக்கு என் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது கோவம் வரலனா தான் அது அதிசயம். ஆனாலுமே நாங்கள் நாகரிகமாக தான் பேசுகிறோம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இத்தனைக்கும் திமுக நிர்வாகிகள்லாம் அவ்வளோ ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பெண்களுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வேட்பாளரை, அதுவும் பெண்ணை பேசலாமான்னு அப்படி இருந்தும் அவங்க முன்னாடி இருந்து என்னை பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் கேமரா திருப்பினா தான் தெரியும், இங்கேயே பார்க்குதுன்றதால நாங்கள் பேசுறது மட்டும்தான் கேட்குது. அந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் தாங்கிக்கிட்டு கடந்து வரோம் பார்த்தீங்களா, இதுவே மிகப்பெரிய விஷயம்தான். அதனால
கோவப்பட்டு தான் நான் பேசுவேனே தவிர கோவமா இது வரைக்கும் நான் பேசினதில்லை. அதுவுமே அண்ணன் சொல்ற மாதிரி மக்கள் மீது இருக்கக்கூடிய பேரன்புனால தான் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் வருது அவங்க மேல. நன்றி மேடம். நன்றி.